நாம மட்டன் லிவர் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பேனில் ஆயில் விட்டு லைட்டாக ஹீட் ஆனதும் 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின பிறகு கொஞ்சம் புதினா, அதாவது 4லேருந்து ஒரு 5 புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக விட்டு விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து 1 மினிட் நல்லா வதக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் இன்னும் 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 1 மினிட் மட்டும் வதக்கினா போதும். 1 மினிட் நல்லா வதக்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து அதையும் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கிட்டே இருக்கலாம். மட்டன் லிவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்டர்டே ஈவினிங்கே வாங்கிட்டோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தயிர், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி மார்னிங் லிவர் செய்கிறதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ இப்போ தக்காளி வதங்கின பிறகு அந்த மேரினேட் பண்ணி வச்சுக்கிற லிவரையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் அந்த மசாலா கூடவே சேர்த்து பொறுமையாக வதக்கின பிறகு 1.5 கப் வாட்டர் சேர்த்து லிவரை மூடி போட்டு நல்லா வேக விடலாம். 2 மினிட்ஸ் ஒன்ஸ் மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டு அகைன் மூடி போட்டு இப்படியே லிவர் சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரையாக வேண்டும்னா வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். நாங்கள் ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சுட்டு மட்டன் லிவர் ஃப்ரை தான் சைட் டிஷ்ஷாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ் ஓகே. அதனால் நான் ஃபைனலாக 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டு 1 மினிட் லைட்டாக வதக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான சாஃப்டான ஸ்பைசியான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி. பாருங்கள், நான் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது இன்னுமே இது நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியாக வேணும்னா முன்னாடியே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம எவ்வளோ தான் கொஞ்சம் லிக்விடாக வச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணாலும் இது லாஸ்ட்டாக நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக ட்ரை ஆகிடும். ஓகேவா? பாருங்கள், நான் கொஞ்சம் இதுவாக தான் கேஸ் ஆஃப் பண்ணேன். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் ரசம் சாதம் ப்ளஸ் மட்டன் லிவர் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டு சூப்பராக லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.